Exercise 4.1 third sum. In the diagram at the right, the green figure is a translation image of the pink figure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டயக்ராமில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டயக்ராமில் த ரைட்டில் இருக்க க்ரீன் ஃபிகர் தான் இதோட டிரான்ஸ்லேஷனாக, அந்த பிங்க் டிரான்ஸ்லேஷன் இமேஜ் ஆஃப் த பிங்க் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் த ரைட் த க்ரீன் ஃபிகர் இஸ் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த, இதோட டிரான்ஸ்லேஷன் தான் இது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, which write a coordinate rule that describe the translation. இந்த டிரான்ஸ்லேஷனை டிஸ்கிரைப் பண்ணுற கோஆர்டினேட் ரூல் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க இமேஜ் இதுதான், இதோட டிரான்ஸ்லேஷன் தான் எதுனா இது. இப்போது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3, இப்போ 3 இது சைடில் போயிருக்காங்க. அதே மாதிரி 1 2 3 இது திரும்பி சைடில் போயிருக்காங்க. இது மாதிரி 3 3 தான் நம்மளுக்கு சைடில் போயிருக்காங்க. 1 1 2 இது 3, இது மாதிரி 3 3 தான் சைடில் போயிருக்காங்க. ஸோ 3 சைடில் போயிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி 3 3 சைடில் போயிருக்காங்க. இதெல்லாம் என்னது 1 1 என்ன இருக்குது, கீழே இறங்கியிருக்கு. இதுதான் இல்லை கேட்டிருக்காங்க. இதோட கோஆர்டினேட் ரூல் என்னென்னா, 3 இது சைடில் போயிருக்கு, 1 2 3 3 3 நான் இருக்க அப்படியே சைடில் போயிருக்கு. 1 மட்டும் கீழே அப் டவுன் டவுன்னா 1 மட்டும் வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.